பிரைஸ் லார்ட். உத்தமன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதால ஒரு மனுஷன் உத்தமனாக இருப்பான் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷனுடைய அடையாளம் அவனுடைய பெயரை வைத்தே இல்லை, அவனுடைய செயலை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உதாரணத்துக்கு நம்ம கல்வி அமைச்சராக இருப்பவர் தான் நம்ம தேசத்திலே கல்வியில் தலை சிறந்தவராக ரொம்ப ஞானவானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அது ஒரு பொறுப்பு, அது ஒரு பதவி, அவ்வளோதான். அதனால் அவர் தான் கல்வி அறிவில் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதே போல் தான் நம்ம நீதிபதி எடுத்துக்கலாமே, நம்ம ஜட்ஜு எல்லா சட்டங்களையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை உடையவர் நீதிபதி. அவருக்கு எல்லா சட்டங்களும் தெரியுங்க, நல்ல அனுபவம் இருக்குது அப்படின்றதால அவர் தான் மிக சிறந்த நீதிபதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவர் தான் நீதிமான் என்று சொல்லி நம்ம அழைக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஏன்னா சட்டத்தை எல்லாம் தெரிந்து அதை மீறி நடக்கிறவங்களாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக அவங்க நீதிமானாக இருக்க முடியாது. எவன் ஒருவன் அந்த சட்டத்தை எல்லாம் அறிந்து அதற்கு கட்டுப்பட்டு அதன்படி வாழ்கிறானோ நடக்கிறானோ அவனுக்கு தான் நீதிமான் என்று சொல்லி நம்ம பேர் கொடுக்க முடியும். அதே போல தான் வேதத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போது நம்ம தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய வசனங்களை, நான் எந்த அளவுக்கு பைபிளில் இருக்கிற அந்த நீதியின் காரியங்களை குறித்து, கடவுள் நமக்கு நீதியின் வழியில் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கான அநேக காரியங்களை, கட்டளைகள் நமக்கு வேதத்தில் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறவன் கடவுளுக்கு பிரியமானவன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எவன் ஒருவன் இதையெல்லாம் தெரிந்தும் அதை கடைப்பிடித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அவன்தான் தேவனுடைய அன்பிற்கும் அவருடைய அந்த ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரமாய் இருக்க முடியும் அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்ம வேதத்தை எவ்வளவாய் நம்ம தெரிந்து கொள்கிறோம் அப்படின்றத காட்டிலும் எவ்வளவாய் அதற்கு கீழ்ப்படிந்து அதை பயன்படுத்தி அதற்கு கட்டுப்பட்டு நடக்கிறோன்றது தான் நம்முடைய அடையாளத்தை நிரூபிக்கும். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.